ஒரு காலகட்டத்துல அரசியலே வேண்டாம் அப்படின்னு சினிமாவிற்குள்ள நுழைந்த ஒரு சில ஆண்டுகள்ல முடிவு பண்ணாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதன் பின்னர் பாத்தீங்கன்னா, அப்போது ஆளும் கட்சியாக இருந்த ஒரு சில கட்சிகள் பண்ண வேலையாலும், அவருக்கு கொடுத்த நெருக்கடியாலுமே கண்டிப்பாக நம்ம அரசியல்ல களமிறங்கி ஆகவே வேண்டும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் முடிவு பண்ணாரு. பின்னர் அவருடைய உடல்நிலை மோசமாச்சு. பிறகு பாத்தீங்கன்னா மீண்டுமே தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இப்படின்னு அவருடைய வாழ்க்கையில பல ஏத்த இறக்கங்களை சந்திச்சாரு. இறுதியாக பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய கட்சி பெயரின் அறிவிப்பு வரை சென்று இறுதியில பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலையை கருதி அந்த முடிவை கைவிட்டுட்டாரு. இனி நான் அரசியல்ல களமிறங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாரு. இது ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னு பலருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைச்சது. அதுல இருந்தே சூப்பர் ஸ்டார் அவர்கள் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு கட்சிக்குமே ஆதரவு தெரிவிப்பது கிடையாது. திமுக, பிஜேபி, அதிமுக அப்படின்னு அனைத்து கட்சி விழாக்களிலுமே கலந்து கொள்வாரே தவிர எந்த கட்சிக்குமே தன்னுடைய ஒரு சார ஆதரவை கொடுத்ததே கிடையாது. ஆனால் தற்போது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல அந்த முடிவை கைவிட்டுட்டாராம். அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக தேமுதிகவிற்கு தன்னுடைய முழு ஆதரவு கொடுக்க இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சமீபத்துல பாத்தீங்கன்னா தேமுதிக திமுகவுடன் கூட்டணியா அறிவிச்சாங்க. இதனடுத்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் எடுத்துள்ள இந்த முடிவு திமுகவிற்கு சாதகமாகவுமே அமைஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.